திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருமே தேர்தல் வாக்குறுதி எடுத்து படிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் 90% நாங்கள் செயல்படுத்திட்டோன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் சொல்லுகின்றோம், 2014-19 2 தேர்தல் வாக்குறுதியும் லைன் பை லைன் படிங்க. நம்ம செஞ்சிட்டோமா அப்படின்னு டிக் போட்டுக்கிட்டே வாங்க சைட்ல. 2014 செஞ்சிட்டோமா செய்யலையா? ஏன்னா நீங்கள் வாக்களித்ததற்கு உங்கள் வாக்குக்கு நம்பிக்கையாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பது அதுதான் முதல் சாட்சி. 2014 நாம் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி நான் ஏற்கனவே பல மேடைகளில் சொல்லி இருக்கின்றேன், முழுவதுமாக நிறைவேற்றி இருக்கின்றோம். ஒன்னே ஒன்று அதில் பாக்கி இருக்கிறது, யூனிஃபார்ம் சிவில் கோட். அதற்கான மூவ்மெண்ட்டும் நம்முடைய மத்திய அரசு ஆரம்பித்திருக்கிறார். 2014 எல்லா தேர்தல் வாக்குறுதியும் சொல்வதை விட மிக முக்கியமாக 10 தேர்தல் வாக்குறுதியை மட்டும் உங்கள் முன்னால் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஒரு முக்கியமான வாக்குறுதி நம்ம கொடுத்தோம், ஊழல் இல்லாத உன்னத ஆட்சியை நாம் இந்திய மக்களுக்கு கொடுப்போம். பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்பதற்கான எல்லா நடவடிக்கை எடுப்போம். இன்னைக்கு 11 ஆண்டுகள்ல நம்முடைய ஆட்சியே சாட்சி. நம்முடைய டெண்டர் ப்ரொக்யூர்மெண்டா இருக்கட்டும், ராணுவ தளவாடங்கள் நாம் வாங்கியிருக்கக்கூடியதாக இருக்கட்டும், மத்திய அரசினுடைய திட்டங்களாக இருக்கட்டும், எங்கேயும் கூட நாம் ஊழல் செய்திருக்கின்றோம் என்று 11 ஆண்டுகள்ல பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் குற்றச்சாட்டுல, எதிர்க்கட்சி நண்பர்களும் கூட குற்றச்சாட்டு. தேவையில்லாத சில வதந்திகளை பரப்பிய பொழுதெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் ரஃபேல் இருந்து எல்லா விஷயத்திலும் கூட மத்திய அரசின் மீது தவறில்லை என்று சொல்லியிருக்கின்றார். கடந்த 11 ஆண்டுகள்ல அமலாக்கத்துறை, இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு வேறு ஏஜென்சி ஊழல் கருப்பு பணம் எவ்வளவு பதுக்கி வச்சிருக்கிறாங்களோ 1,45,000 கோடி ரூபாயை நாம் மீட்டெடுத்திருக்கின்றோம். அதே போல வெளியே நாட்டிலிருந்து யாரெல்லாம் ஊழல் செஞ்சுட்டு ஓடி இருக்காங்களோ அவங்களை பிடித்து கொண்டு வருவதற்கான முயற்சி, நிறைய பேர்த்து எக்ஸ்ட்ராடிட் பண்ணிட்டோம். நிறைய அந்தந்த நாட்டில் நடக்கக்கூடிய கோர்ட்டு கேஸையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான உறுதியான நடவடிக்கையை மோடியை எடுத்திருக்கிறாங்க. பழங்குடி நண்பர்கள் அரசியல்ல நாம் பெரும்பாலும் மறந்துடுவோம். ஏன்னா அவங்க ஓட்டு பெருசா அவங்க போட மாட்டாங்க, தலைவர்கள் இல்லை அப்படின்னு இருந்தது. மோடி அவர்கள் 2014 பழங்குடி இடத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திரௌபதி முர்மு அவர்கள் இன்னைக்கு நம்முடைய ஜனாதிபதியாக பழங்குடி இனத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. நாம் 2014 சொன்னோம், பழங்குடியினர் முன்னேற்றத்திற்காக வன்பந்து கல்யாண் யோஜனா திட்டம் கொண்டு வருவோம். அது மட்டும் இல்ல, பழங்குடியினத்தை உயர்த்துவதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுப்போம், பொலிட்டிக்கலா எல்லாமே. இந்த திட்டத்தை 2014 ஆட்சிக்கு வந்தவுடன் அக்டோபர்ல ஆரம்பிச்சிட்டோம். இந்தியாவில் பழங்குடியினர் வசிக்கும் கிராமங்கள் மட்டுமே 63,843 கிராமங்கள் இருக்கு. ஒரு கிராமத்துக்குமே இந்த திட்டத்தை கொண்டு போயிருக்கோம். இதற்காக 26,135 கோடி ரூபாய் ஒதுக்கி இன்னைக்கு இந்தியாவில் பழங்குடியின மக்கள் சென்டர் ஆஃப் பாலிடிக்ஸ்ல முக்கியமான இடத்துல அமர்வதற்கான எல்லா நடவடிக்கை எடுத்திருக்கோம். 2014 தேர்தல் வாக்குறுதியில் இன்னும் ஒரு முக்கியமானது, ஆர்டிகல் 370 முழுமையாக நீக்கப்பட்டு காஷ்மீர் இந்தியாவோடு இணைப்போம் என்று சொன்னோம். அதை 2019 ஆகஸ்ட் மாதம் அதை நிறைவேற்றியிருக்கின்றோம். பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவோம் என்று 2014 சொன்னோம். 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கின்றோம். சாமானிய மக்களுக்கு மருத்துவ செலவினங்களை குறைப்பதற்காக புதிய திட்டத்தை கொண்டு வருவோம். 2018 ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கொண்டு வந்திருக்கோம். இதுவரைக்கும் 37 கோடி பேர் ஆயுஷ்மான் பாரத் மூலமாக காப்பீடு அட்டையை பெற்றிருக்கின்றார்கள். 1,25 லட்சம் ரூபாய் மத்திய அரசு இந்த காப்பீடுக்காக நாம் செலவு செய்திருக்கின்றோம். தூய்மை இந்தியா திட்டத்தை துவங்குவோம். 2014 அக்டோபர் மாதத்தில் கொண்டு வந்திருக்கோம். 12 கோடி கிராமப்புற வீடுகளுக்கு திட்டத்தின் மூலமாக முதல் முறையாக கழிவறை கட்டி கொடுத்திருக்கின்றோம். விவசாயிகள் பயன்பெற பயிர் காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம். இதெல்லாம் நம்முடைய தேர்தல் வாக்குறுதிங்க. 2014 2016 பிப்ரவரி இதை ஆரம்பிச்சோம். கடந்த 8 ஆண்டுகளில் மட்டுமே நிவாரணமாக, பயிர் காப்பீடு நிவாரணமாக 1,75,000 கோடி ரூபாய் விடுவித்திருக்கின்றோம். சிறு குறு விவசாயிகள் பயன்பெறுவதற்காக PM கிசான் திட்டத்தை துவங்கணும். அது 2019 பிப்ரவரியிலிருந்து அந்த திட்டத்திற்கு மட்டுமே 3,68,000 கோடி ரூபாய் 11 கோடி விவசாயிகளுக்கு செலவு செய்திருக்கின்றோம். நாட்டினுடைய 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பொழுது கூரை வீடுகள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்கின்ற சங்கல்பத்தை எடுத்தோம். 2016 ஏப்ரல் திட்டத்தை ஆரம்பித்து இதுவரை 2.7 கோடி வீடுகள் கட்டியிருக்கின்றோம். PM ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் MSME, குறிப்பாக கோயம்புத்தூர் மாநகரத்தில் நம்முடைய மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கடன் உதவி திட்டம் இந்தியாவில் முதலாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதி அறிவித்தோம். 2015 ஏப்ரல் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் 32,40,000 கோடி ரூபாய் நம்முடைய தொழில் முனைவோர்களுக்கு முத்ரா கடன் மூலமாக மத்திய அரசு கொடுத்திருக்கின்றோம். நம்முடைய திட்டங்கள்ல ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் இந்த முத்ரா யோஜனா.
ராமர் கோவில் கட்டுவோம், சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய்வோம் என்று 2014 சொன்னோம். 2019 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நவம்பரில் வந்துச்சு. 2024 ஜனவரி மாதம் ராமர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கின்றோம். இது நம்முடைய ஆட்சியினுடைய முதல் 5 ஆண்டுகள். எல்லா வாக்குறுதியும் நண்பர்கள் முன்னாடி சொல்றதுக்கு பதிலாக முதல் 10 முக்கியமான 10 உங்கள் முன்னால் சொல்லியிருக்கின்றேன். பத்திரிகை நண்பர்கள் தயவு செய்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஒரு ப்ரோக்ராம் போட்டு நம்முடைய 2014 மேனிஃபெஸ்டோ எடுத்து நீங்கள் மக்களுக்கு நாங்கள் செய்திருக்கின்றோமா செய்யவில்லை என்பதை நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 2019 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு மக்கள் மறுபடியும் ஆதரவு கொடுத்து 2019 நம்மை ஆட்சியில் அமர்த்தினார்கள். அப்ப நம்முடைய தேர்தல் வாக்குறுதி அதுல முக்கியமான 10 உங்கள் முன்னால் வைக்கின்றோம். குடியுரிமை திருத்த மசோதா கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தோம். 2019 டிசம்பர் மாதம் கொண்டு வந்தோம். விவசாயிகள் பயன்பெற கிசான் கடன் அட்டை திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னோம். 2020 டிசம்பர்ல கொண்டு வந்தோம். இன்னைக்கு 7.7 கோடி விவசாயிகளுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் நாம் கேசிசி திட்டம் மூலமாக கொடுத்திருக்கின்றோம். சிறு குறு விவசாயிகளுக்கு ஓய்வூதிய திட்டம் பென்ஷன் கொண்டு வருவோம் சொன்னாங்க. 2019 செப்டம்பர்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். எனக்கு 60 வயதிற்கு மேல் விவசாயம் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு மாசம் 3000 ரூபாய் ஓய்வூதியம். நாட்டில் இதுவரைக்கும் 24,60,000 விவசாயிகள் இதில் பயன்பெற்று இருக்கின்றார்கள். மீனவர்கள் பயன்பெற மத்ஸ்ய சம்பத்த யோஜனா திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னோம். 2020 செப்டம்பர் மாதம் ஆரம்பித்தோம். 2020, 21, 24, 25 மட்டுமே 9,407 கோடி ரூபாய் நம்முடைய மீனவ நண்பர்களுக்காக செலவு செய்திருக்கின்றோம். 2025 ஆண்டு முடியும் பொழுது, அதாவது இந்த ஆண்டு டிசம்பர் முடியும் பொழுது இந்தியா $5 ட்ரில்லியன் என்று சொன்னோம். 2019 சொன்னோம். இன்னைக்கு இந்தியா 4.1 ட்ரில்லியன். இன்னைக்கு நாம ஜூன்ல இருக்கோம். 4.1 ட்ரில்லியன். குறிப்பாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கொரோனால 2 ஆண்டுகள் 2020, 2021 கொரோனா பெரும் தொற்றில் நம்ம மாட்டியும் கூட நம்ம சொன்ன டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம்.